நண்பர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு தமிழில் விசுவாவிசு வருடம் சொல்லக்கூடிய இந்த ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆடி மாத ராசி பலன் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க எல்லாமே பாதிப்பில் தான் இருக்கிறீங்க. ஏப்ரல்லேருந்தே நீங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியிலேருந்தே நல்லா இல்லைங்க. மாத பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலை சிம்ம ராசிக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் இல்லை, அது அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம். அது இந்த ஆடி மாதம் அப்படின்னா நீங்கள் இன்னும் மோசம் அப்படிங்கிறது தான் அங்கே அமைப்பு. ஏன் சிம்ம ராசி அப்படின்னு இங்கே வந்துட்டாவே பாவகம் ராசிக்குள்ளே செவ்வாய் கேது இணைஞ்சாலும் கூட 9ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் உங்களுக்கு செயல்படாமல் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். 4ஆம் பாவகத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. அப்போ 4ஆம் பாவம் சுக்கிரனுடைய பார்வை வரும்போது சிம்மராசிக்காரர்கள் புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சா கண்டிப்பாக கட்டுவீங்க. அதே சிம்மராசிக்காரர்கள் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈஸியாக சிம்மராசிக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் எதையோ இந்த பாருங்க அடுத்த நிலத்தை விற்று கடனை வாங்கி கூட திருமணத்தை முடிச்சிடுவீங்க. வீடு ஒன்று மட்டும் வலிமையானதாக இருக்கும். வீட்டை காமிச்சே பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க. பெரிய தொழில் வேலையெல்லாம் அங்கே இருக்காது. வீட்டை பார்த்து ஒன்றும் பொண்ணு கொடுத்துருவோம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பெண்ணை பெற்றவங்க அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவன் எல்லாத்தையும் உங்களெல்லாம் பதம் பார்த்து அதெல்லாம் கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி பண்ணியாச்சாச்சு. குழந்தைகளும் நல்ல அமைப்பில் பிறந்திருக்கும். புத்திர அமைப்பில் நீங்கள் சிம்மராசிக்காரன் நீங்கள் மட்டும்தான் பாதிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா என்ன எல்லாமே பண்ணினீங்க. நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிற அமைப்பு வரும். எப்பயுமே இந்த ராசிக்கு 8ல் சனி வர்றது, ராசிக்கு 7ல் ராகு வரும்போது சனி ராகு ரெண்டுமே என்ன பண்ணுவார்? டோட்டலாக குடும்பத்தை விட்டு உங்களுக்கு வெளியில் நவுத்துவார். குடும்பத்தில் ஒரு உறவுகள் சரியாக இல்லை. நீங்கள் அங்கங்கே ஓடி போய் படுத்துக்கிட்டு இருக்கணும், வெளியில் போய் தூங்கிட்டு இருக்கணும், வெளியில் தான் எந்திரிச்சு வரணும், சாப்பாடும் வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்த அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரன் மாட்டிக்கிட்டு இருப்பான். அதுங்க ராசிநாதன் பலகீனமாக இருக்க பிறந்தவங்களாம் ரொம்ப மாட்டிக்குவேன். சாப்பாடு இல்லாமல் கூட அவஸ்தை பண்ணும். பொண்டாட்டி கையில் சோறு கிடைக்காது. பொண்டாட்டி உங்களுக்கு ஒரு இடத்த ஒரு ஸ்தானத்தில் தான் வச்சுருப்பார். நீ இங்கே கிடையா, நீ வேண்டாம், உங்கள் சாவாசம் வேண்டாம், வந்தியா ஏதோ போடுறேன், வீட்டில் எதுக்கோ போடுன்னு சொல்கிறான் பார்த்தியா சாப்பாடு, அது மாதிரி உனக்கும் போடுறேன், அதுதான் இங்கே செய்யும். அப்போ சிம்மராசிக்காரன்லாம் ஒரு மரியாதை தரக்குறைவான அமைப்பில் நடத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே கொடுக்கும். வெளியில் நீங்கள் அப்படியே கௌரவமாக அந்தஸ்தான் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு தான் போயிட்டுருப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே உங்களுடைய உறவு முறைகள் எல்லாமே பாதிச்சிடும். சிம்மராசிக்காரன் வீட்டுக்குள்ளே உறவு முறைகள் எல்லாமே பாதிக்கும். இதுதான் இங்கே உண்மை. அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே கஷ்டத்தில் நீங்கள் மாற்றுறது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் மாற்றுறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே செய்யும். அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, உங்கள் குடும்பத்து நண்பர்களாலேயே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையே அந்த அமைப்பு வரும். வெளியில் நீங்கள் கௌரவமாகவே கொண்டு போவோம். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் விலகி நிற்கிற அமைப்பு வரும். இவங்ககிட்ட ஏன் வச்சுக்கணும், போ நாம் அப்படி ஒதுங்கிக்கலாம் அப்படின்ற விலகி நிற்கிற அமைப்பு வரும். வெறுப்பு பேச்சு வரும். இது எல்லாமே குடும்பத்துக்குள்ளே நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாமே என்ன தலைமை பொறுப்பில் இருக்கணும், அரசியலில் இருக்கணும், ஒரு கௌரவமான அந்தஸ்து தகுதி அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ தயவு செஞ்சு அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி இருங்க. தயவு செஞ்சு அரசு வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. பேர் கெட்டு போகிறது மட்டும் இல்லை, அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டிஸ்மிஸ் ஆகிற அமைப்பு, சஸ்பெண்ட் ஆகிற அமைப்புலாம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அஷ்டமச்சனியில் உங்கள் மேலே பழி வரும். நீங்கள் நஷ்டஈடு கட்ட வேண்டியது வரும். நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு வரும். உங்கள் மேலே உங்களுக்கு அது என்ன சொல்லுது, ரிமார்க், இங்கிலீஷில் சொல்லணும், ரிமார்க் வரும். அரசு துறையில் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிற்பீங்க. அது யோக திசையே நடந்தாலும் வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேச முடியாத ஒரு அமைப்பு இங்கே ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ராசிக்கு 8ல் இன்றைக்கி சனி இருக்கிறது. இந்த மாதம் மட்டும் இல்லை, அது இருக்கும், ஒரு வருஷம் 2 வருஷமாக அது இருக்கும். ஆனால் இன்றைக்கி கோச்சாரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 12ல் இந்த மாதம் பூரா இருப்பார். அவர் யாருடைய தொடர்பும் இல்லாமல் பகை கிரகமான புதனோடு சேர்ந்துருக்கிறாரு. புதனோடு சேர்ந்துருக்கிற யார், அவருடைய ஆதிபத்தியத்தை தான் அங்கே செய்வார். அப்போ 3-12 அப்படிங்கிறது
அப்படிங்கிறது என்ன, சிம்ம ராசிக்கு 2-11 அப்படிங்கிற அமைப்பில் இன்றைக்கி 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பூரா இவங்க செலவு காசு எல்லாமே கஷ்டப்படுற அமைப்பும், குடும்பத்தில் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு 1000 கூட 2000 கூடன்னு கேட்குற அமைப்பும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஆக சுப விரயம்னு சொல்ல முடியாது. அதை மொத்தத்தில் விரயம் பண்ணுறதுக்கே பணம் இல்லாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க துறையில் அரசு துறையில் இருக்கிறவங்கலாம் அந்த ராசிக்காரங்க எல்லாமே லோனை போட்டு கடனை போட்டு சம்பளமும் பத்தாது, வட்டியும் கட்ட முடியாது, வீட்டில் நல்லா சாப்பிடவும் முடியாது. இந்த அமைப்பில் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. வம்பு வழக்கில் போய் கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் இருக்கிற சூழலை பார்த்துங்க. ஆனால் கண்டிப்பாக கேஸுக்கு போவீங்க. வேலை பிரச்சனையில் கேஸ் நடக்கும், சொத்து பிரச்சனையில் கேஸ் நடக்கும். இது இப்போதைக்கு தீரக்கூடிய விஷயமும் அல்ல. ஆக தொழிலில் கேஸு, வேலையில் கேஸு, சொத்தில் கேஸு, அண்ணன் தம்பிங்க உறவுகளில் ஸ்டேஷன் போலீஸ் கேஸு, இது எல்லாமே சிம்மராசிக்காரன் நீங்கள் மாட்டத்தான் போகிறீங்க. ஆனால் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது. சிம்ம ராசிக்காரர்கள் மனம் உடைந்து போயிட்டீர்கள். எல்லா பழக்க வழக்கத்துக்கும் ஆளாயும் இன்றைக்கி இருக்கிறீங்க. சிம்மராசியை பொறுத்தவரையில் எல்லாமே சரக்கு போடுறது, தண்ணி அடிக்கிறது, இது எல்லாமே குடும்பத்தை பார்த்தா குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசாத நீ ஒதுங்கி தனியாக நிற்கிறது, இதெல்லாம் இங்கே பண்ணோம். எல்லாரும் இல்லை, 80% தான் நீங்கள் அந்த பழக்கத்துக்கு ஆளாயிடுவீங்க. ஒரு 2%, 4% பேர் தான், 2% பேர் தான் நீங்கள் குடிப்பழக்கம் இல்லாதவன் இருக்கான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் 90% கெட்டு போச்சுங்க. நீ சுயநனவு இல்லாமல் அவங்கள பண்ணிடும். சுயநனவு இல்லாத சிந்திக்க மாற்றல் குறையும் போது தாங்க தப்பு பண்ணுறீங்க. அப்போ எந்த வேலையில் இருந்தாலும் தப்பு நடக்கும்ல. சொந்த தொழிலே வியாபாரமாக பண்ணாலும் தப்பு நடக்கும். ஒரு கல்யாணத்துக்கு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னால் அந்த கல்யாணம் தவறுதலான ஒரு முடிவில் போய் நிற்கும். கல்யாணம் பண்ணி பண்ணி வைச்ச பிறகு தான் அவன் கெட்டவன்னு தெரியும், அவன் பிராடு பையன்னு தெரியும், அவன் ஏற்கனவே கிரிமினல் கொலைக்கேஸில் இருப்பான்னு தெரியும், ஏற்கனவே திருவிட்டு ஜெயிலுக்கு போனவன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? இல்லை அப்படின்னால் நீங்கள் கல்யாணத்தை பண்ணி முடித்த வயதிலே வீட்டுக்கு வந்துடும் பிள்ளை. ஏன் இதெல்லாம் சிம்மராசிக்காரனுக்கு நீங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். சிம்மராசிக்காரனுக்கு 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பாவகம் கெடக்கூடாது. 7ஆம் பாவகம் நண்பர்கள், உறவுகள், பங்குதாரர்கள் அப்படிங்கிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு, பங்குதாரர்கள், இந்த அமைப்பில் நீங்கள் போகிறது, ட்ரேடிங்கில் போகிறது, லாட்ரி சீட் வாங்கலாம்னு நினைக்கிறது, திடீர் பண வரவை எதிர்பார்க்கறது, யார்கிட்டையாவது 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்குமா, ரியல் எஸ்டேட் பண்ணுறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் மாட்டிக்கிட்டீங்க சிம்மராசிக்காரங்கெல்லாம். ட்ரேடிங்கில் போகிறவங்களும் மாட்டிக்கிடுவீங்க. புதுசாக பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சிம்மராசிக்காரன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சாலும் மாட்டிக்குவீங்க. ஆக எல்லா வகை நீங்கள் எதெல்லாம் மனிதனுக்கு தேவையானதை நீங்கள் எதெல்லாம் நினச்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் கெட்டு போயிடுங்க. பணத்தையும் அவங்ககிட்டயாவது கொண்டு போய் ஒரு 2 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராதுங்க. உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அது அப்படியே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அதை யார்கிட்டையாவது அதை வச்சு மூலதனமாக போட்டு ஏதாவது தொழில் பண்ணலாம், செய்யலாம், சீட்டு நடத்தலாம், கந்து விடலாம், வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா எதுவுமே நடக்காது. அப்போது அந்த வெறுப்பை எங்கே கூடாந்து காமிப்பீங்க? குடும்பத்தில் தானே காமிப்பீங்க. அப்போ அந்த பாவகம் கெடுது இல்லை. குடும்ப பாவகத்தை யார் பார்க்குறாரு? சனி பார்க்குறாரு இல்லை. சிம்மராசிக்காரனுக்கு சனி குடும்பத்தை பார்க்குது. 8ல் சனி நின்னா 2ஆம் இடத்தை பார்க்குங்கிறது தான் விதி. அப்போ சனி பார்த்தால் எல்லாம் சர்வநாசம். இந்த பாவத்தை சனி பார்க்குதா அந்த பாவத்தை பிரித்து அடிக்கும். சிம்மராசிக்காரனுக்கு 8ல் சனி 2ஆம் பாவத்தை பார்க்குது, பிரித்து அடிக்கும். குடும்பத்தை ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சிடும். நீ ஒரு பக்கம் இருப்ப, மனைவி ஒரு பக்கம் இருப்பான், பிள்ளை ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளையும் அழுதுகிட்டு தான் இருக்கும், பையனும் அழுதுகிட்டு தான் இருப்பான், பொண்டாட்டியும் அழுதுகிட்டு தான் இருக்கும். நீ ஒரு பக்கம் அப்படியே நீ கேர் பண்ணிக்காமல் இருப்ப. ஆனால் அதெல்லாம் நடக்கும். அவங்க அழுவுறதை பற்றி நீ கேர் பண்ணிக்கவே மாட்ட. உனக்கு காய்ச்சி வேணும், அவங்க கொடுக்கலாம் தகராறு. யார் அழுதான்னா போனான்னா எதையாவது விற்று கொடு, எனக்கு பணம் வேணும். இந்த மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் எதிரியாக்குற அமைப்பு. நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி காசை வாங்கிட்டு போய் நீ காசை அழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்புருங்க. இப்போ ஒரு இதில் ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடிச்சு தான் காசு அழியணும் இல்லை, சீட்டாடி தான் காசு அழியணும் இல்லை. இவர் பெரிய எல்லாம் தொழிலில் ஒரு 20 வருஷமாக நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். தொழில் நான் திரும்ப ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்ட்டு போய் 10 லட்சம் வாங்கிட்டு போய் அந்த முதல்ல போடுவான். அதுக்கப்புறம் அதுக்கு வட்டியும் கட்ட முடியாது, அந்த நிலத்தையும் வைக்க முடியாது. அது நஷ்டத்துக்கு திரும்ப 10 லட்சம் வாங்கினோன்னு நான் 8 லட்சம் கொடுக்குறேன், 7 லட்சம் கொடுக்குறேம்மா, 3 லட்சம் போச்சா? அப்போ அந்த 10 லட்சத்துக்கு நீ வட்டி கட்டுறியா? எல்லாமே லாஸா? இதுதான் இங்கே செய்யும். உன் பிள்ளைங்க வேலை இருக்கிறாங்கன்னா நீ இந்த பணத்தை உள்ளே பூந்து ஏதோ ஒரு வகையில் என்னை லோனை போட்டு கூட அதை பண்ணி கூட நான் இந்த வியாபாரம் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உன் பிள்ளை வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிற அமைப்பு வரும். உன் பிள்ளைங்க சிம்மராசிக்காரனுக்கு அவங்க பிள்ளைங்க அவங்க வீட்டில் இருக்கவே கூடாது. இல்லைன்னா சிம்மராசிக்காரன் குடும்பத்தோடு இந்த ஆள் இருக்கக்கூடாது.
இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மனசு அப்பப்போ கெடும். சிம்மராசிக்காரனுக்கு ஒரு 2 வருஷம் அப்படியே போயிட்டுருக்கேன், அப்பப்போ கெடும். இன்றைக்கி ராசிக்குள்ளே செவ்வாய் கேது இணைஞ்சாலும் ராசியில் கேது இருக்கிறதே நல்லதில்லை. ராகுங்கிறத விட கேது இருக்கிறது நல்லதில்லை. செவ்வாய் ராசியில் இருக்கார். அப்போது 2ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒவ்வொரு பாவமும் முக்கியங்க. அதனால் சிம்மராசிக்காரன்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இந்த மாதம் இருக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நன்றி, வணக்கம்.